மினச கொம்பவா, ஹொஞ்சிச்சுன பொம்பவா, தேய்க்கு வெர்சஸ் தேய்க்குரு. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட் யாராச்சும் இன்ஃபோ முடிச்சிருந்தாங்களோ, இல்லைன்னா என்ட்ரி படிச்சுட்டு இருக்காங்களோ, ப்ளீஸ் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் லெட்ஸ் க்ரோ திஸ் சேனல் டுகெதர். இப்போ நம்ம இன்னைக்கான கிராமர் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் த வீடியோ நவ். நம்ம வீடியோட ஃபர்ஸ்ட் கிராமர் பார்த்துடலாம், தேய்க்கும். ஸோ தேய்க்கு நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஒருத்தவங்க வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ வீடு தான் கரண்ட் பிளேஸ். ஸோ கரண்ட் பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரமான பிளேஸ்க்கு போகிறதுக்கு இந்த தேய்க்கு கிராமர் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே இந்த தே ஃபார்ம் கூட தான் வரும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொமோதாச்சுவா ஒக்கொத்தே ஹேயாவோ தெத்தே இத்தா, மை ஃப்ரெண்ட் காட் ஆங்க்ரி அண்ட் லெஃப்ட் த ரூம். ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து கோவப்பட்டு இப்போ கரண்ட் பிளேஸ் என்னென்னா ரூம். ஸோ ரூமை விட்டு வெளில போனாங்க. ஸோ நம்ம கரண்ட் பிளேஸை விட்டு கொஞ்சம் தூரமாக தள்ளி போகிறதுக்கு இந்த தேய்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம வீடியோட செகண்ட் கிராமர் தேக்குரு. ஸோ இந்த தேக்குரு எங்கே யூஸ் பண்ணியிருப்போம்னா, நம்ம விஷுவல்லே பாருங்கள், ஒரு பிளேஸ்க்கு போயிட்டு நம்ம ரிட்டர்ன் கரண்ட் பிளேஸ்க்கே வரதுக்கு இந்த தேக்குரு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம போன ஸ்லைடில் என்ன பார்த்துருந்தோம், தேக்குள்ள ஒரு பர்சன் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரப்போ இந்த தேக்குரு கிராமர் போட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். லீவ் அண்ட் ரிட்டர்ன் டு த சேம் பிளேஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கனாலுமே, ஐ வில் கோ டு த பாத்ரூம் அண்ட் கம் பேக், சொத்து தோயிரணி இத்திக்குரு. ஸோ அது மாதிரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன், நான் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். நம்ம ஒரு ஆரிஜின்லேருந்து கிளம்பி போயிட்டு அதே ஆரிஜினுக்கு ரிட்டர்ன் வரப்ப நம்ம தேக்கூர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம இவ்வளோ நேரம் தேய்க்கு தேய்க்குரு வச்சு ஒரு ஃபிசிக்கல் மூமெண்ட் மட்டும் பார்த்துருந்தோம். ஃபிசிக்கல் மூமெண்ட் இன் த சென்ஸ் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நீங்கள் போகிறது அண்ட் தென் ரிட்டன் அதே பிளேஸ்க்கு வருது. ஸோ இந்த கிராமர் அதுக்கு மட்டும் யூஸ் ஆகாது, ஒரு கிராஜுவல் சேஞ்ச் ஒவ்வொரு டைமுக்கும் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. காலகட்டத்தில் என்னென்ன மாதிரி முன்னாடியிலேருந்து பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் என்ன நடக்குது, ப்ரெசென்ட்லேருந்து ஃபியூச்சர் என்ன நடக்குதுன்னு சொல்கிறதுக்கும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு கித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது பாஸ்டில் ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி இப்போ ரிசல்ட் விசிபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நிஹோங்குகா வக்காரியோனி நத்தே கிமாஷ்தா. ஸோ என்னன்னா, நீங்கள் பாஸ்ட்லேருந்து ஜாப்பனீஸ் படிச்சுட்டீங்க, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி கரண்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு ஜாப்பனீஸ் புரிகிற அளவுக்கு வந்திருக்கு. ஸோ பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட்டில் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்ரஸ் ஆகி புரிகிற நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அதர் ஹேண்ட் தேய்க்கு. இந்த தேய்க்கு என்னென்னா, இப்போ சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். கரண்ட்டில் இப்போ ப்ரெசென்ட்டில் சேஞ்ச் ஸ்டார்ட் ஆகி ரிசல்ட்டு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஃப்யூச்சரில் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரைக்கர மொத்தம் நிஹோங்குகா ஜோசு நீ நத்தே இக்கிமாசு. ஸோ நான் இன்னும் படிச்சுட்டே இருப்பேன், என்னோட ஜாப்பனீஸ் இன்னும் இனிமேலும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறோம். நத்தே இக்கிமாஸ் ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கித்தா வந்து பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ரிசல்ட் வந்து விசிபிளாக இருக்கும். அண்ட் தென் தேய்க்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் கண்டினியூ ஆகும், ஸ்டில் ப்ராக்ரஸிங். இன்னும் ரிசல்ட் தெரியல, ஸ்டில் ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்குது ரிசல்ட். ஓகே, நம்ம கித்தால ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். பாஸ்ட் நவ் சைக்கென் நிஹோங்கோனோ செய்காட்சுனி நரைத்தே கிமாஷ்தா. ஐ ஹவ் கிராஜுவலி காட்டன் யூஸ் டு லைஃப் இன் ஜப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் வந்து பாஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக கண்டினியூ ஆகிட்டு இப்போ கரண்ட் இன்னைக்கு எனக்கு அதோட ரிசல்ட் நல்லா எனக்கு தெரியுது. ஸோ கிராஜுவலி காட்டன் யூஸ் டு லைஃப் இன் ஜப்பான். ஸோ நான் பாஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டேன், பட் இப்போ வந்து எனக்கு எல்லாமே பழகிடுச்சு, எனக்கு லைஃப் இஸ் ஸோ ஈஸி நம்னு சொல்கிறோம். ஆன் த அதர் ஹேண்ட் தேய்க்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சேஞ்ச் வந்து இப்போலேருந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ ஆகிறதுக்கு இந்த தேய்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். வென் எ சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் நவ் அண்ட் கண்டினியூஸ் இன் டு த ஃப்யூச்சர். எக்ஸாம்பிள் சென்டென்ஸுமே பார்த்தீங்கன்னா, கொரைக்கர நிஹோங்கோனோ செய்காட்சு நீ நரைத்தே இக்குதேஷோ ஃப்ரம் நவ் ஆன் ஐ கிராஜுவலி கெட் யூஸ் டு லைஃப் இன் ஜப்பான். ஸோ இன்னையிலேருந்து ஃப்ரம் நவ் ஆன் இப்போலேருந்து என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பழகிடும், நான் யூஸ் ஆகிடுவேன் அந்த லைஃபுக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ சேஞ்ச் வந்து இப்போ பிகின் ஆகுது, பட் இட் வில் சேஞ்ச் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக ஃப்யூச்சருக்கும் கண்டினியூ ஆகுன்றப்ப பட்சத்தில் நம்ம தேய்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணுறதுக்காக நான் ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபிசிக்கல் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா தேக்குரு. ஸோ போயிட்டு நம்ம ஆரிஜினுக்கே ரிட்டர்ன் வரத்துக்கு தேக்குரு டுவர்ட்ஸ் ஸ்பீக்கர். தேய்க்கு வந்து நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து சோர்ஸ்லேருந்து நீங்கள் வெளியில் போகிறதுக்கோ அவே போகிறதுக்கு இந்த தேய்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். டைம் மீனிங் பார்த்தீங்கன்னா தேய்க்குரு வந்து பாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும், அண்ட் தென் தேய்க்கு இப்போலேருந்து ஃப்யூச்சர் வரைக்கும். ஸோ அண்ட் ஆல்சோ ஐ வாண்டட் டு மென்ஷன், இங்கே வந்து கித்தான் தான் நம்ம பார்த்துருப்போம் டைம் மீனிங்க்கு. பிகாஸ் வந்து நம்ம பாஸ்ட்லேருந்து இங்கே வருதுனால நம்ம பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் குரு வந்து கித்தா. ஐ ஹோப் யூ வில் ரிமெம்பர் தட். அண்ட் தென் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் ஆல்ரெடி விசிபிள். பிகாஸ் தேக்குரு வந்து நம்ம பாஸ்ட்லேருந்து வர்றதுனால இப்போ நம்மளுக்கு கண் முன்னாடி நம்மளுக்கு ஆல்ரெடி ரிசல்ட் தெரியுது. ஆனால் தேய்க்கு அப்படி இல்லை, ரிசல்ட் ஸ்டில் ப்ராக்ரஸிங், மேபி ஃப்யூச்சரில் ஒன் டேயில் நம்மளுக்கு தெரியும், நம்ம நம்புகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நரைத்தே கித்தா அண்ட் தென் நரைத்தே இக்கு. ஓகே, ஐ திங்க் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கான்செப்ட்ல உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சரை நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். த ஷிட்ஸ்மோன் இஸ் சைக்கின்
புக்காகா அகாத்தே நானி 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 ஏ இக்கு பி கித்தா. Thank you for watching. Ishoni Nihongo Benkishite Gambari Masho. And also please follow me for more JLPT grammar in Tamil. And உங்க friend க்கு share பண்றதுக்கு மறக்காதீங்க. Thank you so much.